எல்லாரும் வேலை போயிருவார்கள். எதுல வேலை போயிருவாங்க? இப்ப நாங்க பேசுறோம், மக்கள் கூடுறாங்க, ஒரு ஜமாத் உருவாகுது, ஜமாத்தை நோக்கி மக்கள் பெரிய அளவில் திரள்றாங்க. இப்படி திரளும் பொழுதெல்லாம் என்ன உலகத்தில் நடக்கும்? நீங்க என்ன பார்த்தீர்கள்? மக்கள் திரளும் பொழுது என்ன ரிசல்ட் வரும்? அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படி அவளுக்கு வந்து நினைச்சுக்கிறான். அல்லாஹ் வந்து அந்த சத்தியத்துக்காக தந்தான், அந்த உண்மைக்காக தந்தான், அந்த நேர்மைக்காக இந்த மக்களை கொண்டாந்து சேர்த்திருக்கிறான், நமக்காக இல்லைன்னு விளங்குறது கிடையாது. சைத்தான் எப்படி போடுவான்? நீ சாதாரண ஆளாப்பா, உங்க ஜமாத்து சின்ன ஜமாத்தா, கண்ணு கட்டிய இப்போ தான் கண்ணு கட்டிய தூரம் இருக்குது. ஒரு சின்ன ஊர்ல போடக்கூடிய ஒரு கூட்டம் கண்ணு கட்டிய தூரம் இருக்கிறது. இந்த மக்களை வைத்துக் கொண்டு ஏன் நீ ஆதாயம் அடையாம இருக்கிற, இவங்களை வச்சு நீங்க சம்பாதிக்காம இருக்கிற என்று எண்ணத்தை போட்டு சமுதாயத்தை முன்னேற்ற போறோம்னு சொன்னவங்க, சமுதாயத்துக்கு பாடுபட போறோம் என்று சொன்னவர்கள், எங்களுக்காக பதவி கேட்க மாட்டோம் சொன்னவர்கள், அல்லாஹ் மேல சத்தியமாக எங்களுக்கு நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், கொஞ்சம் கூட்டம் சேர்ந்த உடனே அரசியல் கட்சி என்கிறார்கள், அல்லாஹ் மேல சத்தியத்தை மறக்கிறார்கள், வாரிய வேணும் என்கிறார்கள், பதவிகளுக்கு அழைகிறார்கள், அரசாங்க துணையோட கட்ட பஞ்சாயத்துகள் செய்கிறார்கள். இங்க உள்ள மாவட்டத்துக்கு நான் எச்சரிக்கையா சொல்லிக் கொள்கிறேன், எங்க மாவட்டத்தில் இந்த முன்னேற்ற வந்த ஆட்கள் செய்கிற கட்ட பஞ்சாயத்துகள் எக்கச்சக்கமா எங்களுக்கு புகாரா வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் திரட்டி வைத்திருக்கிறோம். முந்தா நாள் தான் ஹைகோர்ட்ல தீர்ப்பளிச்சிருக்கிறோம். இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆட்களுக்கு எதிராக போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் கடுமையாக அதை எடுத்துக்கொள்ளும் என்று முந்தா நாள் ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிருக்கிறது. அதே ஹைகோர்ட்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்ன நாள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள், அது போலீஸ் உடந்தையா இருக்கிறது என்று ஒரு வழக்கு போட்டால் இங்க ஆட்டம் போட்டுக்கிற யார் ஆட்டம் போட இயலாது, கருணாநிதியும் காப்பாற்ற இயலாது. நீதிமன்றத்தில் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு யாரும் வந்து நிக்க இயலாது. அந்த நிலை ஏற்படும். ஜாக்கிரதையா இருந்துக்கிறீங்க. இந்த சமுதாயம் நாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றோமா, இந்த சமுதாயத்தினுடைய பலத்தை பயன்படுத்தி மக்களை மிரட்டுறோம். மிரட்டு சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னமோ பெரிய பலமான சக்தி மாதிரி, தௌஹீத் ஜமாத்துக்கான ஒண்ணு இல்லாத மாதிரி எல்லாம் சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உத்தரவுக்கு தான் காத்திருக்கிறார்கள். நாங்க என்ன செய்யணும்? ஒரே ஒரு உத்தரவு, தமிழ்நாட்டில் உனக்கு உன் தலைவன் எவன் நடமாட முடியாம ஆக்க முடியும். நாங்க என்ன பார்க்கிறோம்? இந்த மக்களும் திருந்தி நமக்கு வருவார்கள், அசத்தியமா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக பொறுமைன்னு இருக்கிறமே தவிர, நிக்கணும் நெஞ்ச நிமித்து நின்றோண்டு வையி, உன் பீரங்கி உன் துப்பாக்கி ஒரு ராணுவத்தை கொண்டு வந்தாலும் சரி உன்னால உன்னை அசைக்க முடியாது. அப்படி அந்த தைரியத்தை எல்லாம் அதே மாதிரி நாங்கள் எங்க அனுபவத்தில் பார்த்தோம். கோயம்புத்தூர்ல ஒரு இந்த குண்டு வெடிப்புகளுக்கெல்லாம் முன்னாடி முஸ்லிம்களுடைய கடையெல்லாம் பூட்டி சாவியை கொண்டு போலீஸ்காரன் வச்சுக்கிட்டான். சாவியை குடுறா, சாவியை வச்சுக்கிற உனக்கு என்னடா அதிகாரம் இருக்குது? நீதிமன்றத்தில் சாவியை கொடு, நீ இப்படி போலீஸ்காரன் கூட்டிட்டு போய் சாவியை கொண்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்களும் பலவிதமான முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒன்னும் ஆவல. அப்புறம் என்ன பண்ணோம்? போய் நின்றோம், நெஞ்ச நிமித்து நின்றோம். என்ன செய்யறோம்? பூட்டை உடைக்கும் போராட்டம். பூட்டை நீ போட்டிருக்கியா, சாவி கொண்டு வச்சுக்கிற, உடைச்சிட்டு உள்ள போவோம். எங்களுடைய கடையை நீ பூட்டு போட்ட, நீ யாரு, என்ன சட்டத்தில் போட்ட என்று சொன்ன உடனே முன்சினின்ற ஒரு அதிகாரி இருக்கிறாரு, கமிஷனர், அவர் வர்றாரு. சுட்டு தள்ளிடுவோம், சுட்டு தள்ளிடுவோங்கிறாரு. மரியாதையா கலைந்து போங்கள், சுட்டு தள்ளிடுவோம். சுடுறா பாப்போம், சுட்டு பாப்போம். அந்த மிரட்டல் வேற வேண்டிய வச்சுக்க, சாவுறது ரெடி தான் வந்திருக்கிறோம். ஒரு காலம் முன்னாடி வச்சோம்னு சொன்னா உன் பேர் நியாயம் அநியாயம் சொல்ல திரும்பி போயிருவோம், ஆதாரத்தை சொல்ல திரும்பி போயிருவோம். நீ அக்கிரமம் பண்ணிட்டு நாங்க எடுத்து நிற்கும் போது மிரட்டினு சொன்னா அந்த விளையாட்டு எங்கள்கிட்ட நடக்காதுன்னு சொல்லி நின்றமா இல்லையா? பிடிச்சுக்கொண்டு உள்ளதான் போட்டாங்க. தவிர சுட்டானா? அட சுட்டாதான் என்ன? மானத்தோட மரியாதை வீரத்தோடு சாவு, கோலையா சாவாத அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு தான் நாங்க ஒரு நிலைப்பாட்டுக்காக வேண்டி பொறுமையா இருந்தா ஓவரா இடக்கு முடக்கு பண்ணாங்கன்னு வைங்க, நாங்கள் ஒரு நிலைப்பாட்டு அறிவித்தால் அப்புறம் நடக்கிறது ஒண்ணு என்னும் சொல்ல இயலாது. எந்த அரசாங்கத்துடைய பக்கபலத்தில் போய் நின்றாலும் அந்த அரசாங்கத்துக்கு தண்ணி காட்டுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. குறிச்சிக்க உளவுத்துறை தெளிவா குறிச்சு அனுப்பு. நாங்க சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மதிக்கக்கூடியவர்கள். எங்களை தள்ளினால், எங்களை வேற விதமான பாதைக்கு நீங்கள் தள்ளினால் எதுக்கும் தயாரா நாங்க நிற்போம். பின்வாங்க வரலாறு கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு சொல்றேன்? இவ்வளவு பெரிய கூட்டங்களை பார்த்துட்டு கும்பகோணத்தில் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள், தஞ்சாவூர்ல அதே மாதிரியான லட்சக்கணக்கான மக்கள், நம்ம பிரிஞ்ச பிறகு அவங்களுக்கு இன்னும் அப்படி ஒரு கூட்டம் போட்டு மாநில கூட்ட முடியல, கூட்ட தெம்பு இல்ல, கூட்டத்துக்கு திராணி கிடையாது. நீ கூட்டி காட்டு பார்ப்போம். ஒரே நாள்ல 2 பேரும் கூட்டுவோம்ல, சவால் விட்டு பார்த்துட்டோம், வரல, ரெடியா இல்ல, யார் ரெடியா இல்ல, நம்ம கூட்டி காட்டணும். கும்பகோணத்துல கூட்டணும், தஞ்சாவூர்ல கூட்டணும். இந்த கூட்டம் என்ன செய்யும்? ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யும்? அந்த பதவிகளை தக்க வைக்கும், அதை வச்சு ஆதாயம் அடைய தூண்டும்.
அவங்களுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள தூண்டும், முறைகேடாக பணத்தை பெருக்கிக் கொள்ள தூண்டும். இப்படித்தான் வரலாறுகள்ல பார்த்திருக்கோம். ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்கிறேன்டா வந்தாரு, வன்னிய சமுதாயத்தை முன்னேற்ற போற சட்டசபையில் என் கால் படாதுன்னு சொன்னாரா இல்லையா? ராமதாஸ் சொல்லலையா? செருப்பால் அடிங்கன்னு சொன்னாரா இல்லையா? நான் ஓட்டு கேட்டு வந்தால் என்னை செருப்பால் அடிங்கன்னு ராமதாஸ் சொன்னார. அப்புறம் ஓட்டு கேட்டாரா இல்லையா? கூட்டம் சேர்க்கிற வரைக்கும் அந்த வீரவசனம் பேசுவார்கள். கூட்டம் சேர்த்த உடனே என்னவாங்க, அவரே பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஓட்டு பொறுக்கினாரா இல்லையா? இந்த திருமாவளவன் பேசாத விடுதலை பேச்சா? இந்த மாதிரி சேகுவாரா நிகரா பேசுவார். அவர் பெரிய புரட்சியாளர் சேகுவாரா மாதிரியும் அந்த மாதிரியான அடிப்படையில் பேசிக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? அரசியல் புரோக்கரா மாறி போயிட்டாரே இல்லையா? அப்ப நம்ம இந்த சாக்கடையில எல்லாரும் கூட்டத்தை பார்த்தோம், சேர்க்கிற வரைக்கும் கத்துவாங்க. கூட்டம் சேர்க்கிறதுக்காக வேண்டி வீரம் மாதிரி வீரிய மாதிரி ஆட்களை சேர்க்கிறதுக்காக தூண்டி விட்டு சேர்ப்பாங்க. அந்த கூட்டத்தை காட்டி, ஆஹா இந்த கூட்டத்தை வச்சு நம்ம 5 எம்எல்ஏ வாங்கலாம், 3 எம்பி வாங்கலாம், 3 கொடுக்குமா 5 கொடுக்குமா, அவங்க கணக்கு எப்படி 5 எம்எல்ஏ வாங்கலாம் 3 எம்பி வாங்கலாம்னு கணக்கு போட்டு என்ன செய்யறது? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அப்படி நாட்டையே முன்னேற்ற போறோம் பயங்கரமா அப்படின்னு நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? கடன் இருக்கிறாங்களே. கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. தஞ்சாவூர்ல அந்த கூட்டம் கூட்டின பிறகு தௌஹீத் ஜமாத்துல ஒரு மாற்றம் வரும் எல்லாம் பேசினாங்க. என்ன பேசினாங்க? கூட்டிட்டாங்கல்ல, எங்களை சொன்னாங்கல்ல. இப்ப பாருங்க தஞ்சாவூருக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. என்ன நடக்குமா? நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? இவங்க நினைக்கிறாங்க இவங்க மேல நம்மளும் போயிருவோம். தண்டோரா போடாத கரையாக எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க. மாநாடு முடிந்து விட்டது, புரட்சி வெடிக்க போகுது, தலைகளை மாற போறாங்க. என்ன மாறுனுச்சு? நாங்கெல்லாம் கீழே இறங்கிட்டு புது ஆட்களை கொண்டு வச்சுட்டோம். நீங்க என்ன நடக்கும் எதிர்பார்த்து நாங்க கீழே இறங்குவோம் நினைச்ச ஒருபடி மேலே இறங்கிட்டோம். அதே இடத்துல நிக்கல. அவன் நினைச்சான் நம்ம பள்ளத்துல விழுந்துருவோம், கீழே இறங்கிடுவோம், அதர பாகத்துக்கு போயிருவோம், நம்மளை கும்பிட்டுருவோம், நம்மளுக்கு ஓட்டு பொறுக்குவோம், நம்மளுக்கு சாரா வாங்கி கொடுத்து அவங்க ஓட்டு பொறுக்க வேலை செய்வோம் அப்படின்னு படிப்படியாக கீழே பள்ளத்துக்கு போன அவன் நினைச்சா, அட நாங்களே இருக்கலாடான்னு இறங்கிட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? நாங்களே இல்ல புதிய ஆளுக்கு நிர்வாகம் பண்ணுங்க நாங்க இறங்குறோமே. இது எதை காட்டுது? இந்த ஜமாத் அல்லாவுக்கு மட்டும் பயப்படுற ஜமாத். நாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் சொன்ன இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? எதனால இந்த ஜமாத்துக்கு மட்டும் முடிகிறது? இந்த ஜமாத்துல ஒவ்வொரு நிர்வாகியும் எப்படி சகிச்சுக்கிட்டாங்க? எவ்வளவு புகழாக, எவ்வளவு மக்கள்கிட்ட செல்வாக்காக, ஒரு அதிகாரம் படைத்தவர்களாக, உயர் அதிகாரிகள் கூப்பிட்டு பேசவர்களாக எத்தனை மாநில நிர்வாகி இருந்தார்கள். நாங்க வாட்டுக்கு அல்லாண்டு இறங்கி எங்க வேலையை பார்த்துக்கிட்டே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லன்னா அவங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு இறங்கி ஆபீஸை விட்டு இறங்கி வந்து இன்னைக்கு வரைக்கும் போகல. அந்த அளவுக்கு முழு சுதந்திரத்தில் செயல்பட்டு இருக்கிறார்கள். எல்லா பொருளையும் சாவியில இருந்து, பத்திரங்கள்ல இருந்து, ரொக்கத்துல இருந்து, பாஸ்புக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே அன்னைக்கு பொதுக்குழு முடிஞ்சு கையில ஒப்படைச்சிட்டு, போச்சலார் கையில ஒப்படைச்சிட்டு ரூம் சாவியும் கொடுத்துரு. அன்னைக்கு இறங்கினால தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் அங்க போகல. 4 மணிக்கு இறங்கின அன்னைக்கு பொதுக்குழு முடிஞ்ச 4 மணிக்கு ஜூலை 1 இந்த தேதி வரைக்கும் நான் மேல கூட ஏறலையே. நம்ம இருந்து ஆட்சி படைக்கிறோம்னு வந்துடக்கூடாது. அவங்க சுதந்திரமா செயல்படணும், அவங்களால செயல்படணும், அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அவங்கள்ட்ட தான் பொறுப்பை படைச்சிருக்கிறோம். அப்ப நாங்க இறங்க மாட்டோம், மேலதான் ஏறுவோம், அந்தஸ்துல ஏறுவோம், பண்பாட்டுல ஏறுவோம், நல்ல செயல்கள்ல ஏறுவோம். நீ மாதிரி இறங்கி இறங்கி பள்ளத்துல போய் கடைசியில மொத்த இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ஜமாத்து போகவே போகாது. இதுக்கு என்ன காரணம்? நாங்க ஒரு அல்லாவை நம்புறோம்னா அல்லாவே நிஜமா அல்லான்னு நம்புறோம்.